2025 ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இருண்ட இந்த விண்வெளியில் ஒரு வித்தியாசமான மர்மமான புகைப்படத்தை எடுக்குது. யோசிச்சு பாருங்க, நீங்கள் அண்டத்தில் ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் திடீர்னு திரும்பி பார்க்கும்போது இப்படி ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்கும்? ரெண்டு கண்கள் உங்களையே பார்க்குற மாதிரி இருண்ட இந்த அண்டத்தில் ஒரு பயம் கலந்த கியூரியாசிட்டி இருக்கும்ல, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு. அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் இதை கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியாளர்களுக்குமே இருந்திருக்கேன். தொடர்ந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இது ரெண்டுமே கேலக்சிஸ்ன்னு தெரிய வருது. பர்ஃபெக்டான ரிங் கேலக்ஸி ஒன்னோட மொஜாயிட்டு இருக்கு. இந்த மொத்த யூனிவர்ஸ்லேயுமே ரிங் கேலக்சிஸுங்கிறது 0.001% தான் இருக்கா. இது வரைக்குமே மொத்தமாகவே நம்ம ஒரு 10 கிட்ட தான் இந்த ரிங் கேலக்சிஸை கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. அதில் 2 ரிங் கேலக்ஸி ஒன்னோட மேர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு விஷயம்லாம் அரிதிலும் அரிது. அண்ட் இந்த கேலக்ஸி நீங்கள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்தையை பார்க்குறது போல் இருக்குமாங்க. ரெசம்பிளன்ஸ் இருக்க தான் செய்து. ஒரு அவுல் ஆந்தை பார்க்குற மாதிரி இருக்க அந்த கண்டனால இதுக்கு காஸ்மிக் அவுல் கேலக்ஸிங்கிற ஒரு பேரும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இது ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிளுமே ஃபார்ம் பண்ணுதில்ல, அதனால இது ஒரு காஸ்மிக் இன்ஃபினிட்டிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையிலே இந்த கேலக்ஸி எப்படி தான் உருவாச்சு? திஸ் இஸ் அன்சைன்ட் த காஸ்மிக் இன்ஃபினிட்டி கேலக்ஸி. இந்த காஸ்மிக் இன்ஃபினிட்டி கேலக்ஸி எப்படி உருவாச்சுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ரிங் கேலக்சிஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வழக்கமாக ஒரு கேலக்ஸிங்கிறது சென்டரில் சூப்பர் மேசிவான ஒரு ஸ்ட்ரக்சர் சுற்றி இருக்கக்கூடிய மொத்த க்ளோட்ஸுமே தப்பக்கம் இழுத்து அதிகப்படியான இந்த நட்சத்திரங்களை உருவாக்கி அப்படி தான் உருவாகும். அண்ட் இந்த மாதிரி உருவாகக்கூடிய கேலக்சிஸ் ஒவ்வொன்றும் ஒரு தனி ஸ்ட்ரக்சர் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இருக்கக்கூடிய இந்த மில்கி வே கேலக்ஸி ஒரு பார்டு ஸ்பைரல் கேலக்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சென்டரில் ஒரு பார்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த சுற்றி அதோடைய ஸ்பைரல் ஆர்முங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ மில்கி வேயோட சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஸ்ட்ரக்சரில் நட்சத்திரங்கள் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அந்த பக்கம் ஆர்ம் கைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நட்சத்திரங்கள் தொடர்ந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிற காரணத்தினால இது ஒரு பார்ட் ஸ்பைரல் கேலக்சிக்குள்ளே வரும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் கேலக்ஸி இருக்குது, கேஸ் கிளவுட் மாதிரியே இருக்கக்கூடிய கேலக்ஸி இருக்குது, இர்ரெகுலர் கேலக்சிஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்ட வித்தியாசமான கேலக்சிஸ் தொடர்ந்து அந்த கேஸ் கிளவுட்ஸ் என்ன மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ரிங் கேலக்சிஸ் உருவாகிற அந்த விதமே ரொம்ப ரேருங்க. ரிங் கேலக்ஸி ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பார்ட் ஸ்பைரலாவோ இல்லை ஸ்பைரல் இல்லை எலிப்டிக்கல் கேலக்ஸி ஃபார்மில் தான் இருக்கவே செய்யும். ஸோ ஆரம்ப ஃபார்மேஷனுங்கிறதே ரிங் கேலக்ஸியாக இருக்காது. அந்த ரிங் ஸ்ட்ரக்சரை அது ஃபஸ்ட்டு எடுக்காமல் ஆரம்பத்தில் அது நார்மலாக மற்ற கேலக்சிஸ் போல தான் உருவாகவே செய்யும். இப்படி ஒரு ஃபார்மேஷன் எடுக்கிற அந்த சமயத்தில் அதோடைய மைய பகுதியை நோக்கி சென்டராக ஏதாவது ஒரு பொருள் பாஸ் ஆச்சுன்னா அது கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஷாக் வேவ் தான் இந்த ரிங் கேலக்ஸி உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் புல்சை கேலக்ஸி. இதுவும் ஒரு விதமான ரிங் கேலக்ஸி தான். பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், வட்டமாக ஒரு ரிங் கிடையாது, மொத்தம் 9 ரிங்ஸ் இந்த புல்சை கேலக்ஸிக்கு இருக்குது. ஆனால் அது பக்கத்தில் நீங்கள் பாருங்கள், ஒரு டுவார்ஃப் கேலக்ஸி இருக்குது, ஒரு குட்டி டுவார்ஃப் கேலக்ஸி. அது ஒரு வகையில் இந்த பக்கம் அந்த ரிங் கேலக்ஸியோட லிங்க் ஆகியிருக்கு. இந்த புல்சை கேலக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 567 மில்லியன் லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது. ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்குது. ஓகே, இது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டுவார்ஃப் கேலக்ஸி ஏதோ ஒரு வகையில் இந்த புல்சை கேலக்ஸியோட சென்டரில் ஆரம்பத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கலாவோ பார்ட் ஸ்பைரலாவோ இருந்திருக்கலாம். பட் இந்த டுவார்ஃப் கேலக்ஸி கரெக்டாக இந்த புல்சையோட சென்டரில் பாஸ் ஆக அது கம்ப்ளீட்டாகவே இந்த புல்சை கேலக்ஸியோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரை மாற்றி அமைச்சிருக்கு. இது ஸ்பைரல் கேலக்ஸியாவோ இல்லை எலிப்டிக்கலாக இருக்க அந்த சமயத்தில் சென்டரில் அது பாஸ் ஆகும்போது ஒரு வித்தியாசமான ஷாக் வேவ் உருவாக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதை நீங்கள் நிறைய தண்ணி குளத்தில் பார்த்துருக்கலாம், இல்லைனா டம்ளரில் கூட ஒரு சொட்டு தண்ணீரை அப்படியே நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா அது பட்டு தெரிக்கும் போது ஒரு விதமான அலை வடிவத்தை உருவாக்கும். அலை வடிவம் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக இருக்கும், அதாவது வட்டத்துக்குள்ள வட்டங்கிற மாதிரி ஃபார்ம் ஆகும். பார்த்துருக்கீங்களா? அதே தான் இங்கே அப்ளை ஆகுது. ஒரு குட்டி கேலக்ஸியோ இல்லை சூப்பர் மேசிவாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஒரு மேபி ஒரு பிளாக் ஹோலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேலக்ஸி ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இந்த கேலக்ஸி சென்டரில் பாஸ் ஆகிற சமயத்தில் கல்லுக்குள்ளே தண்ணீரை போட்டது போல் ஒரு வட்ட வடிவ ஷாக் வேவை உருவாக்குது. இந்த அதிர்வலை அந்த ஒரிஜினல் கேலக்ஸியோட ஸ்ட்ரக்சரை குலைச்சு அதை சுற்றி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை குழுமமாக பிரிச்சிடும். ஒரு மாதிரி கூட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்க ஆரம்பிக்கும். இந்த நட்சத்திரங்கள் அதோடைய அந்த ஈர்ப்பு விசையை யூஸ் பண்ணி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கேஸ் க்ளவுட்ஸையும் அதோடைய மற்ற கிரகங்களையோ இல்லை மற்ற குட்டி நட்சத்திரங்களையோ தம் பக்கம் இழுக்க அந்த ஒரு விதமான சர்க்குலர் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த புல்சை கேலக்ஸியில் அதிர்வலையால் உருவாக்கப்பட்ட அந்த வட்டங்கள் என்ன மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் உருவாக்கி இருக்குங்கிறத உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ரிங் கேலக்சிஸில் அதிக வட்டங்கள் அதிகமான ரிங்ஸை கொண்டு இருக்கக்கூடியது இதுதான். இந்த புல்சை கேலக்ஸியில் மொத்தம் இப்போ வரைக்குமே 9 ரிங்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ எந்த அளவுக்கு பழமையான ஒரு மோதல் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நிறைய கேலக்ஸி மர்ஜருங்கிறது வழக்கமாக நடக்கக்கூடியது தான். இப்போ கூட நம்ம மில்கி வே கேலக்ஸி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி ஒரு 3 டுவார்ஃப் கேலக்ஸி இப்போ நம்ம கரண்ட்டாக விழுங்கிட்டு இருக்கோம். மில்கி வே கேலக்ஸி சுற்றி இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி டுவார்ஃப் கேலக்ஸி தான் விழுங்குறது வழக்கம் தான். மர்ஜருங்கிறது எப்போதுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இப்படி மர்ஜ் ஆகக்கூடிய எல்லா கேலக்ஸியுமே ரிங் ஸ்ட்ரக்சரை எடுக்கிறது கிடையாது. ஏன்னா மர்ஜர் மோர் லைக்லி சைட்டில் தான் நடக்கும். ஆனால் இந்த மாதிரி ரிங் ஸ்ட்ரக்சரை எடுக்கணும்னா கரெக்டாக அது சென்டரில் போய் தாக்கணுங்க. குறிப்பாத்து சென்டரில் ஷூட் பண்ணுற
பண்ணுற மாதிரி இந்த கேலக்ஸி சென்டரில் போய் இன்னொரு கேலக்ஸியை அடிக்கும் போது தான் இந்த அதிர்வலை ரிங் ஸ்ட்ரக்சர் உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லா ரிங் கேலக்ஸியோட ஃபார்மேஷனும் கிட்டத்தட்ட ஒரே கான்செப்டில் தான் இருக்கும். ஆனால் எல்லாமே இந்த புல்சை கேலக்ஸி போல் வட்டமாக அடுக்கடுக்கான சர்க்கிள்ஸை உருவாக்குறது கிடையாது. இந்த கேலக்ஸி எடுத்து பாருங்கள், இதை காட்வில் கேலக்ஸின்னு சொல்லுவாங்க. காட்வில்னா கிட்டத்தட்ட இந்த ரங்கராட்னம் போல் இருக்கிற மாதிரி. ஸோ வெளியில் ஒரு பெரிய சர்க்கிளும் சென்டரில் புல்சையும் அண்ட் அதை சுற்றி அந்த சர்க்கிள்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சில கேஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த ரிங் கேலக்ஸியோட அந்த ஃபார்மேஷனும் கிட்டத்தட்ட ஒரே கான்செப்டில் தான் நடந்திருக்கும். ஆனால் மோதின அந்த குட்டி கேலக்ஸி, இந்த டாஃப் கேலக்ஸி இல்லைனா வேறு ஏதாவது பொருள் வந்து பார்த்தீங்கன்னா எடை குறைவாகவோ இல்லை அதிகமாகவோ இருந்திருக்கலாம் அந்த கேலக்ஸியோட கம்பேர் பண்ணும்போது. அதனால் சில மாற்றங்களோட தான் ஒவ்வொரு ரிங் கேலக்ஸியும் அந்த ஸ்ட்ரக்சரை எடுத்துக்குது. ஸோ அந்த வகையில் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த காஸ்மிக் கவுல் கேலக்ஸி ரெண்டு பர்ஃபெக்டான ஆல்மோஸ்ட் சேம் அச்சடித்த மாதிரியான ரெண்டு கேலக்ஸிஸ் ஒன்னோட மோதிர மாதிரி அமைஞ்சிருக்கு. வழக்கமாக ரிங் கேலக்ஸி உருவாகிறதே கஷ்டம். நம்ம பார்த்து கண்டுபிடிச்ச அந்த ரிங் கேலக்ஸி 10க்குள்ளே தான் இருக்குது. அந்த காரணத்தினால இந்த மாதிரி ரெண்டு கேலக்ஸி மர்ஜ் ஆகிறத பார்க்குறதெல்லாம் அரிதிலும் அரிது. அதுலேயுமே ரெண்டு ரிங் கேலக்ஸியும் ஒரே ஸ்ட்ரக்சரில் ஒரே மாதிரி இருக்குது. மியூங்லி அப்படிங்கிற ஒருத்தர் அவருடைய கொலாபரேட்டர்ஸை யூஸ் பண்ணி ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அட்டகாமா லார்ஜ் மில்லிமீட்டர் சப் மில்லிமீட்டர் அரே, அதாவது ஆல்மேன் சொல்லுவாங்க, அதே மாதிரி வெரி லார்ஜ் அரே VLA, இந்த ரேடியோ அப்சர்வேட்டரி சொன்ன ஹெல்ப் மூலியமாக தான் காஸ்மிக் கவுலை கண்டுபிடிச்சிருக்காரு. இதோடைய ரெட் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.14. ஸோ அதை வச்சு இது எவ்வளோ தொலைவில் இருக்குது, எவ்வளோ ஓல்டானதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 5.5 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு இதோடைய வயசு. அதாவது இந்த கேலக்ஸி உருவாகி மர்ஜர் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 550 கோடி வருஷங்களாகி இருக்குங்க. பக்கத்தில் நியர்பையில் உருவான புது கேலக்ஸிலாம் கிடையாது. ரொம்பவே பழமையான ஒரு கேலக்ஸி. ஆனால் பெரிய கேலக்ஸி கிடையாது. இதோடைய டயாமீட்டரே வெறும் 26,000 லைட் இயர்ஸ் தான் சொல்லப்படுது. மில்கி வேயோட டயாமீட்டர் 1,00,000 லைட் இயர்ஸ். ஸோ ரெண்டு கேலக்ஸியுமே ஒன்றா சேர்த்த மாதிரி நம்ம மில்கி வேக்குள்ளேயே அடைச்சிடலாம். புரியுதா? பட் இதை ஆச்சரியப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயம், ரிங் கேலக்ஸிஸை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஆனால் இங்கே ரெண்டு ஐடென்டிட்டிகள் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கேலக்ஸி ஒன்னோட மோதுறது மட்டும் இல்லாமல் ஒரு கண் வடிவத்தையுமே உருவாக்க செஞ்சுருக்கு. அண்ட் அது மோதுற அந்த இடத்த அந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேஸ் க்ளவுடுங்கிறது உருவாகுது. அண்ட் அங்கே அதிகபட்சமான நட்சத்திரங்கள் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கான். அந்த பொசிஷனை பீக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டெக்னிக்கலாக அதே போல் எடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு கண்ணும் ஒரு வாயும் அழகும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரக்சரையே இந்த கேலக்ஸி உருவாக்கி வச்சுருக்குங்க. இந்த மர்ஜர் நடக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்னு சொல்லி பல காரணங்கள் சொல்லப்படுறது. அது முக்கியமான ஒன்று, ரெண்டு ஐடென்டிட்டிக்கலாக ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இல்லை ஆல்மோஸ்ட் லைக் ஈக்குவல் சைஸ் அண்ட் மாஸில் இருக்கக்கூடிய கேலக்ஸி ஹெட் ஆன், அதாவது ஒன்னோட ஒன்று நேரடியாக மோதி இருக்கு. அந்த மோதல் ஈக்குவலாகவே அந்த ஸ்பேஸ் மேட்டர்ஸ் அண்ட் நட்சத்திரங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேலக்ஸிஸ்க்குமே பிரித்து கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் சேம் சைஸ் அண்ட் சேம் மாஸில் இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான கேலக்ஸி ஒன்றா மோதி இருக்கான். ரெண்டு கண்கள் ஒரு அழகு, அதாவது வாய் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை அது உருவாக்கி இருக்க தான் செய்யுது. அது ரெண்டு கண்களுமே அந்த ஸ்பெசிஃபிக் கேலக்ஸியோட மைய பகுதி தான். ஸோ இந்த சமயத்தில் அதிகமான நட்சத்திரங்கள் ஒரே இடத்துல டென்ஸாக, அதாவது அடர்த்தியாக பேக் பண்ணப்பட்டிருக்கு. அங்கே இருக்கிறது எல்லாமே நட்சத்திரங்கள் தான். அங்கே சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இருக்கான்னு சொல்லி இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. ஆனால் ஒரு பிளாக் ஹோல் ப்ரெசன்ஸோ இல்லை ஒரு நியூட்ரான் ஸ்டாரோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லப்படுது. ஏன்னா இந்த லெஃப்ட் சைட் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த டென்ஸான பகுதியிலிருந்து பைபோலார் ஜெட்டுங்கிறது வெளிவரதான் நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு பக்கத்தில் மட்டும் ஹாட்ஸ்பாட் உருவாகி இருக்கு. அதாவது அபரிவிதமான அந்த கேலக்டிக் டஸ்ட்டாக இருக்கட்டும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அண்ட் ரேடியோ ஜெட்டுங்கிறத பற்றி நான் நோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயுமே இந்த அதிக நட்சத்திரங்கள் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த இடத்துல அந்த பீக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த அழகு இல்லைனா வாய் அந்த இடத்துலையுமே இந்த ரேடியோஆக்டிவ் ஜெட்டுங்கிறது பெர்ஃபெக்டாக பிளேஸ் ஆகியிருக்கு, டைனலாக பிளேஸ் ஆகியிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் உள்ளிருந்து அந்த ஜெட்டை வெளிவிடக்கூடிய மோர் லைக்லி ஏதாவது பிளாக் ஹோலோ இல்லை நியூட்ரான் ஸ்டாரோ இருக்க சான்சஸ் அதிகம். அண்ட் இப்படி வெளிவரக்கூடிய அந்த பைபோலார் ஜெட்டில் இருக்கக்கூடிய கேஸ் க்ளவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷனில் அளவுக்கு அதிகமான நட்சத்திரங்கள் உருவாகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கான். நட்சத்திர ஃபார்மேஷனை அந்த இடத்துல அது அபரிவிதமாக பண்ணுது. அது பத்தாவது குறைக்கி இந்த ரிங் ஸ்ட்ரக்சர்லேயுமே பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான நட்சத்திரங்கள், யங் நட்சத்திரங்கள் ஃபார்ம் ஆகிறத நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய அந்த ப்ளூ நட்சத்திர பொசிஷன்ஸை உங்களால் நோட் பண்ண முடியும். அந்த ரிங்குமே இந்த இடத்துல தான் வந்து மோதுது. ஸோ இந்த பொசிஷனில் நட்சத்திரங்களோட ஃபார்மேஷன் நினைக்கிறதோட அதிகமாக இருக்காங்க. ரைட் சைடில் இருக்கக்கூடிய கண்ணிலிருந்து எந்த ஒரு விதமான பைபோலார் ஜெட்டும் வர மாதிரி நோட் பண்ணல. ஸோ பாசிபிளி அங்கே பிளாக் ஹோல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ரெண்டு பிளாக் ஹோல்ஸ் ஒன்னோட மோதும் போது ஒன்று தன்னைத்தானே அதை வந்து சுற்றி வள வர ஆரம்பிக்கும். அண்ட் வள வர அந்த சமயத்தில் அந்த பிளாக் ஹோல்ஸ் ஒரு கட்டத்தில் ஒன்றா மோஜ் ஆகிடும். அப்படி இல்லைனா ஒரு பிளாக் ஹோல் பெருசாக இருக்கும்போது என்ன ஒரு குட்டி பிளாக் ஹோலாக அது ஒரு ஸ்லிங் ஷாட் மாதிரி உண்டிக்குள் மாதிரி சுழட்டி வேற ஒரு பக்கம் இருந்துடும். அது பாசிபிளி இந்த ரெண்டாவது கேலக்ஸி இந்த ரைட் சைட் ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கலாம் சொல்லி என்னப்படுது. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹோல் பாசிபிளி ஸ்டூரட்டி எரியப்பட்டிருக்கலாம். இதை ரோக் பிளாக் ஹோல்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா ரன்அவே பிளாக் ஹோல் RBHன்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் ஹோல் ஒன்றும் சும்மாலாம் போகாது. அது போகிற வழியிலேயே பின்னாடியே ஒரு 10,000 நட்சத்திரங்களை இழுத்துட்டு தாங்க போகுமா. இந்த இன்ஃபினிட்டி கேலக்ஸி காஸ்மிக் கவுல் அது உருவாகிறதுமே தாண்டி இன்னொரு புது விதமான அந்த பிளாக் ஹோல் டேர்மையுமே கிரியேட் பண்ணி தான் போயிருக்கு பார்த்தீங்களா.
சிம்பிளி நம்ம ரிங் கேலக்ஸியே உருவாகிறது கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் 2 ரிங் கேலக்ஸி அச்சசல் ஒரே மாதிரி இங்கே மேர்ஜே ஆகிட்டு இருக்கு. கேலக்ஸி மேர்ஜரே நடந்துட்டு இருக்கு. நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த அண்டம் மண்டையிலே தட்டி உனக்கு கல்மண் அளவு தான்டா தெரிஞ்சிருக்கு, இன்னும் தெரிய வேண்டிய விஷயங்கள் இந்த அண்டம் அளவு இருக்குன்னு சொல்லிட்டு போகுது பார்த்தீங்களா. இந்த ஸ்பேஸ் விண்வெளியே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தான். திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.